இன்றைக்குள்ள கண்டென்ட் என்னென்னா ஐஃபோனோட யூசேஜ் அண்ட் ஐஃபோன் எப்படி சம்பாதிக்கிறாங்க, ஐஃபோன் எப்படி மார்க்கெட்டை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஃபோனோட டார்க் சைடு ஃபஸ்ட்டு பார்த்துக்குறோம். எப்படின்னா இப்போது ஐஃபோன் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் நிறைய பேர் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அவங்க அது எதுக்காண்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரில. பிகாஸ் அது பிராண்டு, அது இருந்தால் தான் கெத்து அப்படின்னு நிறைய பேர் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதுக்கான பர்ஃபெக்டான யூஸ் யாரும் பண்ணுறதில்ல. லைக் அது சேஃப் அண்ட் செக்யூர்னு வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கூட தெரியாது. ஐஃபோன் யூசர்ஸுக்கு இப்போ அவங்க 14 வச்சுருந்தாங்கன்னா 15 வாங்கணும்னு ஆசை. 15 வந்ததுக்கப்புறம் 16 வந்ததுக்கப்புறம் 15 விட்டு அது மாறணும்னு ஆசை. ஸோ இதால் உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் ஐஃபோனோட வேல்யூ தான் கூடிக்கிட்டு இருக்குது, ஐஃபோனோட மார்க்கெட்டிங் தான் கூடிக்கிட்டு இருக்குது, பிராண்டிங் தான் அதிகமாகுது, ஐஃபோனோட சேல்ஸ் தான் அதிகமாகுது, ஐஃபோனோட நெட்ஒர்க் தான் அதிகமாகுது. அட்லாஸ்ட் உங்களுக்கு என்னென்னா, இப்போது நீங்கள் ஐஃபோன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கேமரா குவாலிட்டி இருக்கணும், அல்லது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கணும். 12ஆப்பு அல்லது காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எதுக்கு அவ்வளோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு தெரில. நீங்கள் வச்சுருக்க பிடிஎஃப் அண்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு அவ்வளோ பாதுகாப்பான வேணுமா அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் ஐஃபோன் வச்சுருந்தா தான் கெத்து, அது கீழே இருக்க மிச்சம் எந்த ஃபோன் வச்சுருந்தாலுமே அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறதா ஒரு மித்து மணிக்கு உருவாயிருச்சு இப்போது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் பிகாஸ் ஆஃப் ஐஃபோன். ஏன்னா நிறைய பேர் ஐஃபோனுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இஎம்ஐயில் நிறைய பேர் பே பண்ணுறாங்க. இஎம்ஐயில் பே பண்ணி வாங்கிட்டு லாங் டேர்மாக அது டெப்ட் ஆகுது. அவன் ஒரு ஆசைக்கு வாங்கிட்டு அதை அவன் கண்டிப்பாக ஒரு 3 to 4 monthஸில் ஓகே போதும் அப்படின்றான். அதுலேயும் 128 GB இருக்குது, 256 GB இருக்குது, 512 GB இருக்குது. இது எல்லாமே ஒரு இங்கே 128 ஒரு நல்ல ப்ரைஸ் 10,000 குறையுதுன்னு அதை வாங்கினதுக்கப்புறம் அதுக்கடுத்து நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணி தான் ஐக்ளவுடில் அதுக்கு நீங்கள் பே பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். லிட்டரலி நானும் இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பட் ஆனால் எனக்கு இதில் இப்போ யூஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது மணிக்கு நிறைய பேர் இப்போ தேவையில்லாம் சும்மாவே ஐஃபோன்ஸ் வச்சுருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அது ஒரு பிராண்டு, அது இருந்தால் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வச்சுருக்காங்க. லைக் இதில் நம்ம ஒரு 2025 ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். இப்போ 1000 கோடி மொபைல் தயாரிக்கிறாங்க. இப்போது 2025 1000 கோடி மொபைல் சேல் ஆகிறதுக்காண்டி 1000 கோடி மொபைல்ஸ் தயாரிக்கிறாங்க. பட் ஆனால் ஐஃபோன் எவ்வளோ மார்க்கெட் பிடிச்சிருக்குன்னா 200 கோடி மொபைல் சேல் ஆகிற அளவுக்கு பிடிச்சிருக்கு. அதுலேயும் அந்த 200 கோடியிலுமே 140 கோடி ஐஃபோன் 17 தான் வாங்கியிருக்காங்க. ஐஃபோன் யூசர்ஸே மறுபடியும் ஐஃபோன் 17க்கு சுவிட்ச் ஆகியிருக்காங்க. ஸோ இது நம்ம ப்ராக்டிக்கல் டேரெக்டாகவே நம்ம பார்க்கலாம். அவன் அதுலேருந்து இதில் சுவிட்ச் ஆகிறதுக்கு என்கிட்ட ஐஃபோன் இருந்தாலும் நான் அவனுக்கு காசு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது இஎம்ஐயில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. அது அட் த எண்ட் ஆஃப் தி டேல அவங்க டெபிட் எப்படி சொல்கிறதுனா அவங்க டெப்ட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. அந்த கடன் பே பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அது ஐஃபோன் உங்களுக்கு இழுக்கல. அவங்க ப்ரிப்பேர் பண்ணது ஓகே நம்ம அதை பண்ணுறோம், நம்மள்ட்ட ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னு பண்ணுறாங்க. அவங்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அது டார்கெட் ஆடியன்ஸ் பொதுவாக வச்சாங்க. நீங்களாக தான் உள்ளே போய் விழுறீங்க. நம்ம இவன் இவனோட பெட்டராக இருக்கணும், அவன் இவனோட பெட்டராக இருக்கணும். நீங்கள் வச்சுருக்க ஃபோன் உங்கள்கிட்ட பெட்டராக இருக்கா, உங்களுக்கு யூசேஜ் கரெக்டாக இருக்கா, அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இப்படி தான் ஐஃபோன் உங்களை ஈஸியாக பிடிச்சி வச்சுக்கிச்சு. அப்புறம் மற்றபடிக்கு ஐஃபோனில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல ஃபோன்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இல்லைனா இது ஒரு வேஸ்ட் யூசேஜ்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இருக்கிற அதாவது நான் ஒரு மொபைலோட லைனை தாண்டி ஐஃபோன் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. பிகாஸ் பீப்புள் தான் கஸ்டமர்ஸ் அவங்க நீட்டாக ப்ராப்பராக பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களோட ஆடம்பரம் தான் இதில் மோஸ்ட் ஆஃப் த எப்படி சொல்கிறதுனா அவனோட தேவையை தாண்டி எனக்கு இதெல்லாம் தாண்டி இது இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே மக்கள் இப்படி தான் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அது வழியாக பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் சிக்கிக்கிறீங்கன்னு கூட என்னால் சொல்ல முடியும். பிகாஸ் இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் எதுவும் தப்பு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. அதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.